கூட்டணிக்கு வேண்டாம், வெளியில் இருந்தே திமுக வெறுப்பு அரசியலை தீவிரமாக பரப்புங்கள் என்பதுதான் பாஜக பலருக்கு கொடுத்திருக்கிற செயல் திட்டம். இது ஒரு ஒர்க் ப்ரோக்ராம். எல்லாரையும் கூட்டணியில் சேர்க்கணுங்கிறது மட்டுமே அவங்க நோக்கம் இல்லை. இந்த தேர்தலில் விஜய் அவர்களை கூட்டணிக்கு இழுக்க வேண்டும் என்பது அதிமுகவின் நோக்கமும் இல்லை, பாஜகவின் நோக்கமும் இல்லை. அவரை வைத்து திமுக தலைமையிலான கூட்டணியை பலவீனப்படுத்த வேண்டும், இந்த கூட்டணி ஆட்சிக்கு வந்துவிடாமல் தடுக்க வேண்டும், சிறுபான்மை சமூகத்தினரின் பெரும்பான்மையான வாக்குகளை சிதறடிக்க வேண்டும். இதுதான் அவருடைய ஒரே அரசியல் செயல் திட்டம். எனவே தமிழக வெற்றிக் கழகத்தை அதிமுக பாஜக கூட்டணியில் சேர்க்க அவர்கள் ஒருபோதும் முயற்சிக்க மாட்டார்கள். வெளியில் இருந்து எந்த அளவுக்கு திமுக மீதும், திமுக அரசின் மீதும், திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் மீதும் தாக்குதல் தொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தாக்குதல் தொடுக்க அனைத்து வகையிலும் துணையாக இருப்பார்கள். மணிப்பூரிலே நாள்தோறும் அங்கே உயிரிழப்புகள் நிகழ்கின்றன. இதுவரையில் பிரதமர் அதை பற்றி கவலைப்படவில்லை, மக்களவையிலே பேசவில்லை, அது குறித்து பேசுவதற்கும் அனுமதிக்கவில்லை, எந்த நாடாளுமன்ற குழுவையும் அங்கே அனுப்பவில்லை. ஆனால் இந்த பிரச்சனையில் ஓடோடி வருகிறார்கள். நிர்மலா சீதாராமன் வருகிறார், எல் முருகன் வருகிறார், அதையொட்டி ஹேமா மாலினி தலைமையிலான 8 பேர் கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு வருகிறது. காவல்துறை, தமிழ்நாடு அரசு முறையாக இயங்கவில்லை என்று குற்றம் சாட்ட முயற்சிக்கிறது. ஆக 41 பேர் உயிரிழந்தது அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. இதை வைத்து தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய வேண்டும் என்பதில்தான் அவர்கள் குறியாக இருக்கிறார்கள்.